सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम् रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान रहस्यों की छाया में छिपा अंतिम ज्ञान निशब्द आकाश में गीत एक अनजान अज्ञात के गर्भ से उठे अनसुलझाम स्वर अंधकार के मौन में जगे अनंत निर्झर मन में है उलझन भरी पर हृदय में आशा खिली एक संकेत गूंज रहा अब है अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी अंतिम घड़ी रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार रहस्यांतर अंतिम अध्याय का संचार रहस्यांतर सुनो परमात्मा की पुकार ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி வட்டியில் எபிசோட் 12 ரகசியாந்தர். ஸோ ஒரு ஹோட்டலோட எஜமான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களாம். என்ன அட்வர்டைஸ்மெண்ட் தராருன்னா, எங்கள் ஹோட்டல் நல்ல ஹோட்டல், யார் ஏகாந்தம் விரும்புகிறீங்களோ, யார் தனிமையாக இருக்கணும்னு நினைக்க விரும்புகிறீங்களோ அவங்க இங்கே இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன எழுதுறாருன்னா, அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வராங்க அப்படின்னு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே முடியுது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வீக்கெண்டில் லீவு நாள் அன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் இங்கே ஆஃபீஸில் கூட்டத்தில் இருந்தோம், இப்போ ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக ஏகாந்தத்தில் தனிமையாக இருக்கலாம் அப்படின்னு பீச்சுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பிக்னிக் ஸ்பாட் போகிறாங்க. அங்கே போனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஏகாந்தம் இருக்காது. ஏன்னா முழு சிட்டிக்கே லீவ் இல்லையா, முழு சிட்டியும் அங்கே தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி உள்ள நிலமை. இப்போ ஏகாந்த்னா நான் இங்கே போய் தனியாக உட்காந்துக்கிறேன் அது மட்டும் இல்லை, என் மனசோட ஸ்தித்தியோட பேர் அது. ஸோ அப்போ மனசில் மனிதர்களின் கூட்டம் இல்லை, பழசு பாஸ்ட்டு அது எதுவுமே இல்லை. இதுதான் உண்மையான ஏகாந்தம்னு சொல்லும். ஏகாந்த தேடி போகிறோன்னா நம்மளை விட்டே தூரமாக போயிடுவோம். ஏன்னா ஏகாந்தம் வெளியே எங்கேயும் கிடையாது, உள்ளார தான் இருக்குது. எவ்வளோ நீங்கள் அதை தேடணும்னு போவீங்களோ அவ்வளோ நீங்கள் சென்டர் ஆஃப் பாயிண்ட்லேருந்து தூரமாக போயிடுவீங்க. யாரோ ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க, அவர் சொல்கிறார் நான் என் வீட்டை தேட போகிறேன் அப்படின்னு. அவர் போனால் என்ன ஆகும், அப்போ எவ்வளோ நான் என் வீட்டை தேட போகிறேன் அப்படின்னு அவர் போகிறாரோ அவர் வீட்டிலேருந்து தூரம் போயிடுவார். ஏன்னா அவர் இருக்கிறதே அவர் வீட்டில் தான் இருக்கார். ஸோ அதனால் இந்த ஆசையை விட்டுருங்க. எதுவுமே இப்போ தேடுறதுக்கு இல்லை, எல்லாமே நமக்கு முன்னாடியிலேருந்தே கிடைச்சிருக்கு. இப்போ நான் தெரிஞ்சுக்கணும், இது எனக்கு கிடைச்சிருக்குன்னு. இப்போ எதுவும் தேட அவசியம் இல்லை, நம்ம விழிப்புணர்வு அடையணும். அந்த விழிப்புணர்வு அடையிறது தான் ஆன்மீகம். அதை புரிஞ்சுக்கணும். எதை நான் தேடுறேனோ அது நான் தான். எதை நான் எதுக்காக எவ்வளோ அலைஞ்சிட்ருக்கணும், எவ்வளோ ஒரு டென்ஷன் இருக்கோ அந்த இது எனக்குள்ளாரே தான் இருக்குது. அதாவது நான் என்ன கண்டுபிடிச்சுக்கிறது தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு.
என்ன நான் வந்து புரிஞ்சுக்கணும். எனக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிறக்கூடிய, எனக்குள்ளார ஆழமாக இருக்கக்கூடிய அந்த ஹேபிட்ஸு, அந்த சன்ஸ்கார், அந்த பாவனைகள், அது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கணும். எப்படி அதை ஜெயிக்கிறது? எல்லா விளையாட்டும் இந்த ப்ரோக்ராமிங்கில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம கண்டிஷன் பண்ணணும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. என்ன யோசிக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க எனக்கு இது கண்டிப்பாக தேவைதான், இது எல்லாமே இருக்க முடியாது. சில பேர் எதுவுமே இல்லாமல் இருந்துடுறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்க கண்டிஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான் சன்ஸ்காரம் ஏற்படுது. அந்த சங்கல்பத்தை அதே மறுபடியும் ரிப்பீட் பண்ணி இருக்கும்போது அது வந்து ஒரு சன்ஸ்கார் மாறிடுது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து எனக்கு ரொம்ப தேவை, இது எல்லாமே என்னால் இருக்க முடியாது. சில பேருக்கு அது வந்து தேவையே இல்லை, அந்த மாதிரி இவன் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம மனசோட விளையாட்டு தான். இப்போ மனசோட இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். அது எப்படி வந்து ஒர்க் பண்ணுது, எப்படி சன்ஸ்கார் வேலை செய்யுது. ஸோ அந்த சமஸ்யாவை தெரிஞ்சுக்கிட்டு சமாதானம் பண்ணணும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்குள்ளார தான் அதுக்கான சொல்யூஷனுமே இருக்குது. ஸோ அதனால் வெளியிலேருந்து வந்த சொல்யூஷன், புக்குலேருந்து படித்த சொல்யூஷன், அதெல்லாம் வந்து எதுவும் வேலை செய்யாது. பரம்பரையாக வந்த சொல்யூஷன் அது எதுவுமே வேலை செய்யாது. இது பிரச்சனை வந்து லேட்டஸ்ட்னால் அதுக்கான சொல்யூஷனும் லேட்டஸ்ட்டாக இருக்கும். இந்த பழைய இதுலேருந்து எடுத்த சொல்யூஷன் அது எதுவும் வேலைக்கு வராது. நீங்கள் அந்த தொப்பி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒருத்தர் வந்து இந்த தொப்பி விற்றுட்டு போகிறாரு, தலையில் போடுற ஃபுல்லாக. அவர் வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் டயர்டாகிடுறாரு மத்தியான நேரத்தில். அப்புறம் படுக்கலான்னு ஒரு கொஞ்சம் மரத்துக்கு கீழே படுக்கிறாரு. அங்கே என்ன ஆகுதுன்னா, கண்ணு முழிச்சு பார்க்குறாரு, அந்த மரத்துலலாம் குரங்கு இருந்திருக்கு. அது எல்லாமே ஒவ்வொரு தொப்பியை எடுத்து போட்டுக்கிடுச்சு. இப்போ வந்து அந்த குரங்கு எல்லாமே ஒவ்வொரு தொப்பியை எடுத்து போட்டுக்கிச்சு. அப்புறம் அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, ஒரு தொப்பி கூட இல்லை. இவர் தலையில் உள்ள ஒரே தொப்பி தான் இருக்குது. அந்த தொப்பியை கீழே போட்டுடுறாரு. எல்லா குரங்கும் இவங்களை பார்த்து காப்பி பண்ணுது. எல்லா குரங்கும் தான் தலையில் உள்ள தொப்பி எடுத்து கீழே போட்டுருது. இந்த கதை இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, அவங்க பையனும் வந்து அந்த மாதிரி அடுத்து அவங்க பையன் வந்து இந்த மாதிரி தொப்பி வைக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கும் வயசாகுது. ஒரு டைமுக்கு அப்புறம் மத்தியான நேரத்தில் அவனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு அதே காட்டு வழியாக போகிறான். அதே மரத்துக்கு கீழே அவனும் ரெஸ்ட் எடுக்கிறான். அவனும் ரெஸ்ட் எடுக்கும்போது எல்லா குரங்கும் வந்து அவன் தொப்பியை எடுத்துக்குது. இவனும் முழிச்சு பார்க்குறான், தொப்பி எதுவும் காணும். இப்போ இவனுக்கு வந்து ஞாபகம் வருது, என்னோடய அப்பா வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணார், அப்பா அவர் இந்த மாதிரி பண்ணார், அப்போ அவரோட தொப்பி எல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ இவனும் என்ன பண்ணுறான், இவன் தொப்பியை தூக்கி கீழே போடுறான். அப்போ என்ன பண்ணுது, அங்கேருந்து இன்னொரு குரங்கு வந்து அந்த தொப்பியும் தூக்கிட்டு போயிடுது. அப்போ அந்த குரங்கு என்ன சொல்லுதுன்னா, எனக்கும் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுவார், நீ வா, அவர் தொப்பி தூக்கி போட்டால் நீனும் தூக்கி போட்டுறாத, நீ எடுத்துக்கோ அப்படின்னு. நாங்களும் எங்கள் அப்பாவும் எங்களுக்கு இந்த கதை இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நாங்களும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்போ நம்மளும் வந்து குரங்கு மாதிரி இருக்கக்கூடாது. குரங்கு என்ன பண்ணும், மற்றவங்கள காப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க இது பண்ணால் நானும் இந்த மாதிரி பண்ணுவேன், அவங்க எதை சாப்பிட்டா நானும் இந்த மாதிரி சாப்பிடுவேன், அவங்க இப்படி பேசினா நானும் இப்படி பேசுவேன். இந்த மாதிரி மெமிக்ரி பண்ணக்கூடாது. ஸோ இதுலேயும் இன்னொரு விசாரதாரை அந்த மாதிரியும் இருக்குது. எண்ணங்கள் எப்படியும் இருக்குது. எப்படி அப்பாவோ அந்த மாதிரி பையனும் அதே வேலை. அப்பா டாக்டர்னா பையனும் டாக்டரே ஆகணும். அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, வலுக்கட்டாயமாக கூட அவனை வந்து டாக்டருக்கு படிக்க வைப்பாங்க. ஏன்னா அப்பா டாக்டர், பையனும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு. இல்லை அப்பா போலீஸ்னால் பையனையும் போலீஸ்க்கு சேர்ப்பாங்க வலுக்கட்டாயமாக, அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ. இந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலான்னா, அதே பழைய இதே வந்து எப்பயுமே வேலைக்கு அதாகாது. அந்த ரெடிமேட் சொல்யூஷன் வந்து எப்பயுமே வேலைக்கு ஆகாது. எப்படி நேரமோ எப்படி சமயமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் கூட இந்த மாதிரி யோசிக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனையை வாழ்க்கையில் வருமா, இதை பற்றி பாபா முரளியில் சொல்லவே இல்லையே, இந்த மாதிரிலாம் வரும்னு கூட நான் நினச்சி பார்க்கலையே, அந்த காலத்துலலாம் பாபா இருக்கிற டயத்தில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதே அப்படின்லாம் கூட யோசிப்போம்.
அதனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம வந்து அதை யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு இதில் வேலை செய்யணும். இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சொல்யூஷன் கிடைக்காது. உங்கள் புத்தியை வந்து தூய்மையாக்கிடுங்க, அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். இதுதான் வந்து சொல்யூஷன். இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான சொல்யூஷன். ஸோ அதனால் நம்ம மனம் புத்தியை வந்து க்ளீன் ஆக்கிடுங்க, பியோர் ஆக்கிடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து அந்த ஆன்சர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தானாகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பதில் கிடைக்கும். இன்றைக்குள்ள அவ்வியக்தவாணி 18th February 86. இன்றைக்கி 12வது நாள் நம்ம சாதனா காரணம். ஸோ இந்த சாதனா, இந்த தபஸ்யா, இதை வந்து ஆத்மாவை சக்திசாலி ஆக்கிறதுக்காக. இது வந்து சோல் ஜிம். இது என்னது? இது வந்து சோல் ஜிம், ஆத்மாக்கான ஜிம். போன பட்டியில் நம்ம வந்து பிரெயின் ஜிம் பார்த்தோம். பிரெயின்கான எக்ஸசைஸு, அதுக்கான ஆக்டிவிட்டி அதெல்லாம் வந்து பார்த்தோம். நிறையா ட்ரில் இதெல்லாம் பார்த்தோம். ஒரு கையில் வந்து அந்த கற்பூர தட்டு, இன்னொரு கையில் வந்து அந்த பெல், அது ரெண்டையும் ஒரே நேரத்தில் சுற்றணும். உலகத்தில் வந்து பாடி ஜிம் பண்ணுவாங்க. நம்ம வந்து போன பட்டியில் பிரெயின் ஜிம் பார்த்தோம். இப்போ வந்து சோல் ஜிம். இப்போ சோலோட மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கணும். இந்த பைசப்ஸ், ட்ரைசப்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆக்கணும். ஆத்மா வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும், சக்திசாலி ஆக்கணும். 3 விதமான ட்ரில். ஃபிசிக்கல் ட்ரில், அதில் உடம்பு சக்திசாலியாகும். மனசுக்கான ட்ரில், இதில் மனம் சக்திசாலியாகும். அடுத்து வந்து சோலுக்கான ட்ரில். போன பட்டியில் கூட நம்ம இந்த மெமரி டெக்னிக்ஸ்லாம் பார்த்தோம். அதில் ஒன்று வந்து ஃபாஸ்ட் ரீடிங் பார்த்தோம். ஒரு புக்கை எடுத்தோம், முரளி எடுத்தோம், டக்கு டக்குன்னு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு படிச்சிடணும். இன்னொரு இது என்னன்னா, ஒரு முரளி எடுத்து பொறுமையாக படிக்கிறது. அதில் புத்தி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், இங்கே அங்கே. திடீர்னு ஒரு நாள் என்ன படித்தோம், ஸ்பீட் ரீடிங் பார்த்தோம். ஃபாஸ்ட்டாக படிக்கணும், பொறுமையாக படிக்கிறதுலாம் நம்ம இருக்கக்கூடாது. 5 நிமிஷத்தில் முரளியை ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சிடணும். அது 5 பேஜாக இருக்கலாம், 10 பேஜாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து போன பட்டியில் பார்த்தோம். ஸோ இப்போ போன பட்டியில் இந்த மாதிரி மைண்ட் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இந்த டெக்ஸ்ட்டை எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது, இந்த முரளியில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை வந்து எப்படி ஆத்மாக்குள்ளார பதிய வைக்கிறது, இதெல்லாம் வந்து மைண்ட் ட்ரில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து ருஹானி ட்ரில், ஸ்பிரிச்சுவல் ட்ரில், சோல் ட்ரில். இந்த சோலை வந்து ஆத்மாவை எப்படி ஸ்ட்ராங் ஆக்கணும். யாருக்காவது எக்ஸசைஸ் பண்ண மனசு விரும்புதா? இல்லை. இந்த தண்டால் போடுறது, புஷ்அப் பண்ணுறது அப்படி பண்ணணும்னு நினச்சாலும் என்ன பண்ணுறோம், 1 மாதம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் விட்டுறோம். 2 மாதம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் விட்டுறோம். ரன்னிங் பண்ணுறோம், மேரத்தான் வரைக்கும் ரன்னிங் பண்ணுறோம். என்றைக்கு மேரத்தான் முடிஞ்சிருதோ, இப்போ நம்ம தாதியோட மேரத்தான்லாம் வருது ஆகஸ்ட் டயத்தில், அதுக்காக ரன்னிங் பண்ணுறோம். என்றைக்கு மேரத்தான் முடியுதோ அன்னையிலேருந்து ரன்னிங் பண்ணுறது கூட விட்டுறோம். அதெல்லாம் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மனசு விரும்ப மாட்டேங்குது, ஒரு ஆசை வர மாட்டேங்குது. ஏன்னா அதில் வலி இருக்குது, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே எதெல்லாம் வருதோ அது மனசு விரும்ப மாட்டேங்குது. மனசை வந்து அமைதி விரும்புது. மனசு வந்து எந்த வழியில் வந்து கம்மியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, கம்மியான முயற்சி இருக்கோ, அதை தான் அது விரும்புது. அமைதியாக உட்காருங்க, கிளாஸ் கேளுங்க, அதில் வந்து அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் யாரும் அதுக்கு சொல்கிறாங்க, இந்த முரளி வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் எப்படியோ ஃபுல் கவனமாக அதில் இருக்குது, அதை வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அப்பாடா ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. லீவ் டேஞ்சரஸ்லி. உண்மையான க்ரோத் எங்கே இருக்குன்னா அந்த டேஞ்சரில் தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ டேஞ்சரோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்து இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ விழிப்புணர்வோட கான்ஷியஸோடு இருக்கும். எவ்வளோ வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்கோ அங்கே வந்து கொஞ்சம் தான் விழிப்புணர்வோடு இருக்கும். எங்கே டேஞ்சர் இருக்கோ அங்கே தான் ஃபுல் கான்ஷியஸோடு இருக்கும். ரொம்ப அலர்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஜென்மமாக ஆக்டிவாக இல்லையோ அது ஒரு செகண்டில் வந்து நம்ம ஆக்டிவ் ஆகிடுறோம். அப்போ ஆன்மீக விழிப்புணர்வும் அந்த மாதிரி தான். எவ்வளோ ஜென்மமாக நம்ம முக்தி, ஜென்முக்தி, விகுத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எப்போ அந்த பிரச்சனை ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் இருக்கோ அப்போ ஒரு செகண்டில் எல்லா ஞானமும் தெளிவாக ஆரம்பிக்கும். எல்லா
எல்லோரும் ஃப்ரெண்டாக இருக்காங்க, எல்லோரும் என்னுடையவங்க, அப்போனா ஃப்ரீயாக இருப்போம். ஆனால் அவரே எனக்கு எதிரி ஆகிட்டும் போது என்ன ஆகிடும், அடுத்த செகண்ட்லேருந்து நம்ம வந்து அலர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மார்க்கம் என்ன மார்க்கம்னா, ஒவ்வொரு செகண்டும் நம்ம அலர்ட்டாக ஆக்டிவாக இருக்கணும். எப்போ தூங்கிட்டோமோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம மறந்துட்டோன்னா அதுக்கப்புறம் தான் தவறு பாவம் ஏற்படுது. இந்த பாதையில் யாராவது, இப்போ ஒரு பாதை இருக்குது, அங்கே யாராவது நடக்க சொன்னிங்கன்னா விழுவாங்களா? இல்லை. ஆனால் யாரோ வந்து ஒரு ஒரு மயக்க நிலையில் இருக்காங்க, அவங்க நடக்க சொன்னிங்கன்னா அவங்க விழுவாங்க, இங்கே தடுமாறுவாங்க, அங்கே தடுமாறுவாங்க. ஸோ விழிப்புணர்வுனா என்னது? எந்திரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆத்மாபிமானியாக இருக்குது. தூங்குறதுனா என்ன? தேகாபிமானத்தில் வர்றது. தேகாபிமானத்தில் வந்துட்டால் தூங்கிட்டோன்னு அர்த்தம். ஸோ அதனால் இன்றைக்கி உள்ள அவ்வியக்தவாணியில் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் என்னதுன்னா, நம்ம ரீடிங் ஸ்கில்ஸை அதிகரிக்கணும். போன பட்டியில் நம்ம இதெல்லாம் பண்ணணும். நம்ம ரீடர்ஸ் கிளப்லாம் கூட பண்ணோம். மறுபடியும் ரீடர்ஸ் கிளப் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நாளாக இது க்ளோஸாக இருந்தது. மறுபடியும் இப்போ நம்ம வந்து ரீடர்ஸ் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரீடர்ஸ் கிளப்ஸ் அதில் என்ன பண்ணுவோம், ரீடர்ஸ் கிளப் வந்து நைட்டு 8லேருந்து 8:30 மணி வரைக்கும் நடக்கும். அதில் 5 நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டு மானிட்டர் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லுவார், எப்படி முரளி படிக்கணும் அதெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் படிப்போம். அதுக்கப்புறம் ரிவிஷன் நடக்கும். ஸோ இன்னிலேருந்து இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நைட்டு 8லேருந்து 8:30 மணி வரைக்கும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னிலேருந்து நம்ம இந்த ரீடர்ஸ் கிளப்பும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லோரும் நைட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மொழியில் பாபா வந்து உடுத்தி கலா, பறக்கும் கலையை பற்றி சொல்லிட்டு வரார். ஸோ இன்றைக்கி மொழியிலேருந்து ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் வந்து சோல் ஒர்க். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் என்னென்னா சோல் ஒர்க். அதில் பாபா என்ன சொல்கிறார், இந்த நதிகள் எங்கேருந்து வருது? கடல்லேருந்து வரக்கூடிய நதிகள். அங்கே என்ன ஆகுது, உலகத்தில் என்ன நடக்குது, நதி வந்து கடலில் போய் கலக்கும். ஆனால் இங்கே பாபாங்கிற அந்த கடல்லேருந்து வந்து உலக சேவைக்காக போகிறாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஒரு பிக்சர் வந்து வரைங்க. ஒரு கடல் மற்றும் கங்கை மற்றும் கடலுக்கான சந்திப்பு. அந்த கங்கை நதி வந்து கடலை நோக்கி போகுது. ஏன் போகுது? எதனால் போகுது? தூய்மையாக்கிறதுக்காக, சேவைக்காக. எல்லாமே ட்ரையாக இருக்குது, அதுக்காக போகுது. இப்போ வந்து கடல்லேருந்து அந்த நதி வந்து சேவைக்காக போகுது. அப்போ நான் தான் அந்த நதி, நான் வந்து ஒரு கங்கா. இன்றைக்கி இதை மாதிரி ஒரு கவிதை எழுதுங்க. ஒரு லைனில் 2 வார்த்தை மட்டும்தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுங்க. இங்கிலீஷில் வந்து அதை சோனட்னு சொல்லுவாங்க. சோனட்னா 14 லைன் உள்ள ஒரு கவிதை. இப்போ நான் வந்து ஒரு சைத்தன்யமான கங்கை, அந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுங்க. நான் வந்து கருணை உள்ளவன், நான் பாபாட்டேருந்து கிளம்பின நதி, எங்கே போனாலும் அங்கே சொர்க்கம் கொண்டு வரணும், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கணும். இந்த கவிதை வந்து இங்கே முடியுது. ஸோ இது வந்து இந்த 2 வார்த்தைக்கான ஒரு கவிதை. 14 லைன் டோட்டல். ஒரு லைனில் 2 வார்த்தை மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கவிதை வந்து இன்டர்நெட்டில் திருடி நீங்கள் எழுதக்கூடாது, இல்லை ஏஐ மூலியமாக உருவாக்கி நீங்கள் எழுதக்கூடாது. நீங்களே சொந்தமாக எழுதணும். அதுக்கான விதி என்னென்னா, நீங்கள் வந்து ஏகாந்தத்தில் உட்காரும்போது இதெல்லாம் எழுதலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு டைரியில் எழுதுங்க, அது மொபைலில் எழுத வேண்டாம். நம்ம இங்கே கூட ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம இந்த வட்டியில் வந்து ஒரு டைரி ரெடி பண்ணோம், ஏகாந்துக்கான டைரி. ஸோ அந்த டைரியை வந்து நீங்கள் ஏகாந்தத்தில் போய் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஹோம்ஒர்க்லாம் வந்து எழுதுங்க. ஸோ எப்படி எழுதணும்? ஒரு நோட் பென் எடுத்துகிட்டு ஏகாந்தத்தில் உட்காந்து எழுதுங்க. அதில் வந்து அனுபவம் பண்ணுங்கள், நான் தான் அந்த நதி. அப்போ என்னெல்லாம் உங்கள் மனசில் வருதோ எழுதுங்க. ஒரு கவிதை எழுதக்கூடிய இருக்காங்க, அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை அனுபவம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுங்கள், நான் வந்து ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கேன், எனக்கு வழியில் என்னெல்லாம் கிடைக்கிது, நான் வந்து ஞான நதி. அந்த நதியோட பாவனை என்ன, அந்த நதியோட ஆசைகள் என்ன, அந்த நதிக்கு என்னெல்லாம் தோணுது, அந்த நதிக்கு என்ன மாதிரி தோணுதான், அந்த நதி யாருக்கெல்லாம் சேவை பண்ணுதோ அவங்க மேலே அதுக்கு என்ன ஆகர்ஷணாக இருக்குது, ஏதோ ஆசையாக இருக்குது. இல்லை இவங்க வந்து என்னோடய புகழ் பாடணும், நான் எந்த கிராமத்துலேருந்து போகிறேனோ அங்கே உள்ளவங்க எல்லோரும் வந்து எனக்கு ஆரத்தி பண்ணணும், பூஜை பண்ணணும், ஓ நதி நீ எவ்வளோ நல்லா இருக்க
அதுக்கு வந்து யார்கிட்டேருந்தும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அந்த அங்கே உள்ள கல், அந்த கிராமம் எங்கேருந்து போதோ அதுலேருந்து எதுக்கும் அது கனெக்ஷன் இல்லை. அதோட சுபாவமே நேச்சுரலாக ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கிறது, அவ்வளோதான். நதி ஆட்டம் நான் போயிட்டே இருக்கணும், அன்அட்டாச்சாக இருக்கணும், யாரு கூடயும் எனக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. எதெல்லாம் வந்து என் வழியில் வருதோ அதுக்காக நம்ம சேவை பண்ணணும். நான் மற்றவங்களோட லைக்ஸு கேட்குறது, கமெண்ட்ஸுக்காக, சப்ஸ்கிரிப்ஷனுக்காக, இது எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற அவசியம் இல்லை. நம்மளும் அந்த நதி மாதிரி ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கணும், யாரையும் பிடிச்சி வச்சுட்டு இருக்கக்கூடாது, அன்அட்டாச்சாக இருக்கணும். இந்த முழு வாழ்க்கையே ஒரு நதி மாதிரி தான், முன்னாடி போயிட்டே இருக்கணும், முன்னாடி போயிட்டே இருக்கணும். எது முடிஞ்சு போச்சோ அது முடிஞ்சு போச்சு, அதை வந்து நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த நதியை பாருங்கள், அந்த நதிக்கு அடுத்து என்ன வரப்போதோ அது தெரியாது. மழை வரப்போதா, இல்லை ஒரு பெரிய பாலைவனம் வரப்போதா. அந்த பெரிய பாலைவனம் வந்துச்சுன்னா அது அந்த நதியை வந்து உறிஞ்சிடும். அது எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு வந்து எந்த கனெக்ஷனும் கிடையாது. இல்லை நிறைய எதிரிகள் நிற்கலாம் கத்தி எடுத்துகிட்டு, ஆனால் அதெல்லாம் அதுக்கு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இல்லை டேம், சில பேர் டேம் கட்டலாம், அந்த நதியை வந்து அங்கேயே பிடிச்சி வைக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் வந்து அது கவலைப்படுறதில்ல, அது ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்கலாம். இல்லை அந்த நதியை வச்சுட்டு முன்னாடி பிரச்சனை பண்ணவும் கூட இருக்கலாம், இது ஏன் நதி, வான் நதி அப்படின்னு. இருந்தாலும் அந்த நதி வந்து ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்குது. அதை வளைக்கக்கூடியவங்க, இல்லை அதை வந்து வேறு இடத்துக்கு அனுப்பக்கூடியவங்க இருக்கலாம், அதெல்லாம் பற்றி அதுக்கு கவலை இல்லை, அதை பற்றி அதுக்கு பயமும் இல்லை. ஆனால் அது அன்பு இருக்கு. அதோட ஒரு லட்சியம் என்னென்னா, நான் அந்த கடலை போய் சேரணும், அதான் நதியோட ஒரே லட்சியம். ஆனால் அந்த நதி வந்து அந்த கடலுக்கு இவ்வளோலாம் தாண்டி வந்துடுச்சு. இப்போ கடல் முன்னாடி தான் இருக்குது, அதை போய் சேர வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் ஒரு பயம் வந்துடுது. அந்த நேரத்தில் தான் அதுக்கு ரொம்ப பெரிய பயம் இருக்குது. ஏன்னா அந்த நதி வந்து கடலில் போய் கலந்துருச்சுன்னா அதோட இண்டிவிஜுவாலிட்டி, அதோட பேர், அதோட பர்சனாலிட்டி எல்லாமே முடிஞ்சிடும். அதோட அந்த அழகு, அது வந்து அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அந்த நதிக்குன்னு, அதுவும் வந்து போயிடும். அதனால தான் அந்த நேரத்தில் வந்து ரொம்ப பயம் இருக்குது, போகலாமா வேண்டாமான்னு. இதை வந்து முரளியோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது இங்கேயும் அந்த மாதிரி தான் சமர்ப்பணம் ஆகிறதுக்கு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, சரண்டர் ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு. அப்போ சமர்ப்பணா என்ன, சரண்டர்னா என்ன, ஒரு எதுவுமே தெரியல, அதில் நான் வந்து குதிச்சிட்டேன். தாதிங்களுக்கு தெரிஞ்சுதா இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னு, அவங்க வந்து குதிச்சிட்டாங்க. என்ன ஆகும் ஏதாகும் என் வாழ்க்கையில் அது எதுவுமே தெரியல, குதிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தாதிங்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த கடல் வந்து அனந்துக்கான கடல், இதில் யார் வந்து குதிச்சிடுறாங்களோ அவங்க வந்து சாக மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு பயம் இருக்குது, எனக்கு என்ன ஆகும், அப்படி ஏதாகுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் அந்த கடலில் குதிச்சிட்டோன்னா என்ன ஆகிடுது, அவங்களே வந்து அந்த கடலில் ஆயிடுறாங்க. அப்போ அந்த கடலில் குதிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, என்னோடய பயம் வந்து அதாவது தேவையில்லாத பயம், ஏதோ வேஸ்டான பயம், அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது, சும்மா பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹத்துலேருந்து பேஹத் ஆகிடுறோம். அது வரைக்கும் லிமிட்டில் இருந்தோம், இப்போ வந்து கடலில் குதித்தோன்னு பேஹத் ஆகிடுறோம். இப்போ இன்றைக்கி எதில் கவிதை எழுதணும், நான் வந்து ஒரு உயிருள்ள நதி. இதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஒரு கவிதை இருக்குது, அதில் வந்து ஒரு பையன் வந்து சின்ன பையன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குறான், இந்த தண்ணி எப்படி இவ்வளோ தூரம் இங்கே வந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன போயம் எழுதுகிறாரு. அது வந்து ரொம்ப பெரிய போயம், ரொம்ப நீண்ட போயம், ஆனால் ரைமிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் சொல்லார், ரொம்ப ரொம்ப பெரிய கவிதை இது, இந்த கேட்ராக்ட் ஸ்டார்ம் storm that plunges along, striking and raging as if a war raging. Its cavern and rock among, rising and leaping and sinking and creeping and creep, and swelling and sweeping and showering and springing and flying and flinging and wreathing and ringing and eddying and whisking and sprouting and frisking and turning and twisting.
and round with endless rewards, smiting and fighting, and collecting and projecting and receding and speeding and shocking and rocking and darting and parting, and threading and spreading and whizzing and hissing and dripping and sleeping and hitting and slitting, and shining and twining and rattling and battling and shaking and quaking and pouring and roaring and waving and raving and tossing and crossing and flowing and growing and running and stunning and foaming and dining and spining and dropping and hopping and working and jerking and guggling and struggling and heaving and cleaving and moaning and groaning and glittering and glittering and gathering and feathering and whitening and brightening and quivering and shivering and as it lumby and whitening and brightening and hurrying and scurrying and thundering and plundering and dividing and gliding and sliding and falling and brawling and sprawling and driving and striving and sprinkling and twinkling and wrinkling and sounding and bounding and rounding and bubbling and troubling and doubling and grumbling and rumbling and tumbling and clattering and battering and shattering. ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட கேட்கும்போது அவர் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கவிதை ரூபத்தில் அந்த தண்ணி எப்படி வந்தது அந்த மாதிரி அதை சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இன்றைக்கி ஏகாந்தத்தில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கே தண்ணி இருக்கோ அந்த மாதிரி இடத்துல உட்காந்து நீங்கள் இந்த கவிதை எழுதுங்க. தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை நீங்கள் எந்த பாத்திரத்தில் போடுவீங்களோ அது வந்து அதே மாதிரி மாறிடுது. ஸோ அதனால் நதிக்கு வந்து ஹோல்டிங் நேச்சர் கிடையாது, அது வந்து ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த கண்டெய்னரில் போடுறீங்களோ அந்த ஷேப் எடுத்துக்குது, அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஒரு இடத்துல நின்று போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இப்போ ஏதோ ஒரு குழியில் தண்ணி நின்றுச்சு என்ன ஆகும், அது அந்த தண்ணி வந்து அழுக்காயிடுது, அப்புறம் அங்கே கொசு வர ஆரம்பிக்கும், நிறைய கிருமிகள் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்பில். இதான் வந்து நம்மளோட நேச்சர். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ஸோ நதியை பற்றி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு நதியில் 2 வாட்டி கால் வைக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா நதி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ அதில் வந்து இறங்கிட்டீங்க, அந்த தண்ணி அப்போ உள்ள தண்ணி ஃப்ளோ ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இறங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் வர்றது வந்து புது தண்ணி தான். ஸோ அந்த மாதிரி ஆன்மீகம்னாலே நம்ம நிதமும் புதுமை கொண்டு வரணும். அப்போ 2வது ஹோம்ஒர்க் ஸ்டார் விஷுவலைசேஷன், உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இந்த முறையில் பாபா என்ன சொல்கிறார், உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் ரொம்ப துக்கத்தில், ரொம்ப கஷ்டத்தில், ரொம்ப வலியில் இருக்காங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களை எமர்ஜ் பண்ணி அவங்களுக்கு சகாஷ் கொடுங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இதை பற்றி ஆல்ரெடி கமெண்ட்ரி போட்டிருக்கோம். இந்த 5 கண்டங்கள், ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஏஷியா, இந்த மாதிரி 5 கண்டங்கள். ஸோ ஒவ்வொரு காண்டினென்ட்டுக்கும் போய் நம்ம வந்து அங்கே உள்ளவங்களுக்கு சகாஷ் கொடுக்கணும். இதை வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவலிங்னு கூட சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரல் ட்ராவலிங் அதாவது சூக்ஷ்ம சரீரத்தில் போய் அந்த ஆத்மாக்களுக்கு வந்து சகாஷ் கொடுக்குறது. ஸோ இப்போ என்னெல்லாம் பண்ணும் இதில் பாபா சொல்கிறார், ஆத்மாவை எமர்ஜ் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து சகாஷ் கொடுங்க, அவங்கள்ட்ட வந்து அன்பா 2 வார்த்தை பேசுங்க, அவங்களுக்கு வரதானம் கொடுங்க, திலகம் கொடுங்க, அவங்களுக்குள்ளார சக்தி நிரப்புங்க. இன்னும் சில ஆத்மாக்கள் இருக்காங்க ரொம்ப துக்கத்தில் துடிச்சிட்ருக்காங்க, வென்டிலேட்டர்லேயே வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க அந்த நோயினால். அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கும் சகாஷ் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி. என்ன ஃபேர்வெல் பார்ட்டி? பரம்தாம் ஃபேர்வெல் பார்ட்டி. சூக்ஷ்மமாக போய் அந்த ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி குஷிக்கான வைப்ரேஷன், சக்திக்கான வைப்ரேஷன் கொடுங்க. நான் கூட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்தது. அதாவது ஒரு ரொம்ப வயசானவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, ரொம்ப நாளாக அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க, டாக்டர் ஏதாவது பண்ணுங்கள், விறகுலாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் சொல்லி அனுப்பிச்சாச்சு, இந்த மாதிரி இவங்க வந்து இப்போ இறக்குற நிலமையில் இருக்காங்க, எல்லோரும் வாங்கன்னு. அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களோட ஒரு தம்பியும், அவருக்கே வந்து 80 வயசு, அவர் ரொம்ப தூரத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்தார். ஒரு வாரம் இருந்து பார்த்தாரு, இவங்க இன்னும் ஷரீரம் விட்ட மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார், அவங்க அப்புறம் ஷரீரம் விட்டால் வந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டெய்லி அவங்க அந்த பேஷண்ட்ஸோட சொந்தக்காரங்களாம் வந்து அதான் சொல்லுவாங்க, டாக்டர் ஏதாவது பண்ணுங்கள், என்ன இவ்வளோ நாள் எழுத்துக்கிட்டே இருக்குது, அவங்கள எரிக்க விறகுலாம் வேறு வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ இதில் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? யாருக்கு எப்போ போகணுமோ அவங்க அப்போ தான் போவாங்க. ஸோ அப்போ ஆத்மாக்களுக்கு நம்ம கண்டிப்பாக சகாஷ் கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க, ரொம்ப துடிச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி விருத்தாசிரம் இருக்குது, ஓல்டேஜ் ஹோம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல், அவங்க உடம்புலாம் நல்லாயிருக்கும், ஆனால் அவங்க மைண்ட் வேலை செய்ய மாட்டேங்குது. அவங்களால எதுவும் வந்து புரிஞ்சுக்க முடியாது. டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க, இல்லை அட்வான்ஸ்டு அல்சைமர்னு சொல்லுவாங்க. அதில் அவங்களுக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இருக்காது. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வந்து அவங்க வந்து இவங்க தான் என் ஒய்ஃப்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, எல்லாம் மறந்து போயிருப்பாங்க. ரொம்ப சத்தம் போடுவாங்க, அவங்களெல்லாம் மருந்து கொடுத்து கட்டி போட்டு வைக்க வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா டாக்டரே அடிப்பாங்க, நர்ஸே அடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கெல்லாம் வந்து சகாஷ் கொடுங்க. அடுத்து வந்து இந்த அடிக்ஷன் உள்ளவங்க,
இந்த மாதிரி சாராயம், போதை, இந்த மாதிரி ட்ரக்ஸு, இதுக்கான அடிக்ஷனுக்கான பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுங்க, அந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளிவரணும். ஈவன் பிராமண ஆத்மாக்களும் வேறு பலவிதமான அடிக்ஷன்ஸ்லலாம் இருக்காங்க, அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்க வெளியே வரணும். ஸோ அந்த மாதிரி மனநிலம் பாதிக்கப்பட்டவங்க, அடுத்து டெரரிஸ்ட்டு, இந்த மாதிரி தீவிரவாதிகள், இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு நம்ம சகாஷ் கொடுக்கணும். ஏன்னா சாக்காரத்தில் பாபா சொல்லுவாராம், வினாஷ்கால் விபரீத புத்தின்னு. இப்போ அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேலே வினாஷ்கால் விக்ஷிப்து புத்தின்னு. அதாவது புத்தி எப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோன்னே அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி அத்தி தமோ பிரதானம்னு விஷயம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் உலகத்தில் ஆத்மாக்கள் இருக்காங்க. சில பேர் சேடிஸ்டாகவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஸ்டாராகி ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள்ட்டேருந்து நம்ம சகாஷ் கொடுத்துக்கணும். அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கும் ஸ்டாராகி உலகத்தை சுற்றி அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் நல்லா பியோர் அன்பான வைப்ரேஷன்ஸ் பாபாட்டேருந்து வாங்கி கொடுக்கணும். அடுத்த ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த முரளியில் பாபா உங்களுடைய சன்ஸ்காரத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். சில சன்ஸ்காரம் பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக இருக்கும். அவங்க ஞானத்தில் இருப்பாங்க, முரளி கேட்பாங்க, யோகா பண்ணுவாங்க. நான் அந்த ஒரு சன்ஸ்காரம் மட்டும் ரொம்ப காலமாக இருக்கும். அது ரூட் சன்ஸ்கார். அந்த சன்ஸ்காரம் தான் வேறாக இருக்கும் எல்லா மற்ற விகாரங்களுக்கும். இதில் பாபா 3 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று மற்றவங்க மேலே வெறுப்பு, இல்லை மனசு உடைஞ்சு போயிடுறாங்க, இல்லை தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க. இந்த 3 விஷயம் பாபா அதில் சொல்கிறார். ஒன்று மற்றவங்க மேலே வெறுப்பு, பொறாமை, சந்தேகம் இதெல்லாம் வந்துடுறாங்க, இல்லை தேக அபிமானில் வந்துடுறாங்க, இல்லை மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஸோ இதில் இந்த முரளியில் பாபா உதாரணத்துக்கு இந்த 3 சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். ரொம்ப காலமாக அந்த சன்ஸ்கார் தான் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம அவ்வளோ முயற்சி பண்ணியிருப்போம், அவ்வளோ எஃபர்ட்ஸ்லாம் எடுத்திருப்போம். இருந்தாலும் அந்த சன்ஸ்கார் என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஃபெயில் பண்ணிடுது. திடீர்னு அட்டாக் பண்ணிவிட்டு போயிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதில் தான் ஒர்க் பண்ணணும். சரி, அதில் ஒர்க் பண்ணுறது கூட விட்டுருங்க. ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய அந்த சன்ஸ்காரம், அது எந்த நேரத்தில் வருது, எதனால ட்ரிகர் ஆகுது, அதை கண்டுபிடிங்க. இப்போ உதாரணத்துக்கு காமவிகாரன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ மதுபனில் வரீங்க, காமவிகாருக்கான அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால் வெளியே போகிறோம், யாரோ ஒரு மனிதரை பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு போஸ்டர் பார்க்குறோம், அந்த மாதிரி பார்க்கும்போது மறுபடியும் காமவிகாரம் ட்ரிகர் ஆகுது. இல்லை ஏதோ ஒரு கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட்டுக்கும் காமவிகாரம் சம்மந்தம் இல்லை, பட் அந்த கிஃப்ட்டு அது ரிலேட்டடாக யாரோ ஒரு மனிதர் கொடுத்துருப்பாங்க, அந்த மனிதரோட கனெக்ஷன் ஆகி அந்த மாதிரி அந்த ட்ரிகர் ஆகுது. ஸோ அதை நான் ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவேன் இன்றைக்கி. அதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் அது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம், இதுதான் என்னுடைய அந்த ரொம்ப அந்த ரூட் சன்ஸ்கார், இது தான் ஆழமான அந்த சன்ஸ்கார், இது தான் இது இந்த நேரத்தில் இந்த மாதிரி இதில் வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ யாரோ ஒரு கிஃப்ட் தராங்க, அது ரிலேட்டடாக யாரோ ஒரு மனிதர் ஞாபகம் வராங்க, அதுக்கப்புறம் அவங்க கூட உள்ள அந்த விகாரங்கள், காமபோகத்துக்கான அந்த சன்ஸ்காரம், அந்த நினைவுகள், அதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதை நான் ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட் இன்றைக்கி. அடுத்து அதுக்கு சொல்யூஷன் பாபா இதில் என்ன சொல்கிறாருன்னா, மகா சன்ஸ்காரம், உங்களுடைய மகா சன்ஸ்கார், ஒரிஜினல் சன்ஸ்கார் என்ன, அனாதி சன்ஸ்கார் இமர்ஜ் பண்ணுங்கள். அப்போ இந்த சன்ஸ்கார் மறிச்சு ஆகிடும். ஸோ அதுக்கு பாபா இந்த முரளி மெயினாக சேவையில் ஃபோக்கஸ் பண்ணுறார். சேவா தான் எல்லாமே, சேவா தான் யோகியுக்தாக்கும் அப்படின்னு அந்த சேவை பற்றி தான் பாபா இதில் சொல்கிறாரு. ஸோ அதனால் அது மேலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். சேவை பண்ணும்போதும் எப்படி யோகாவில் இருக்கிறது. ஸோ இப்போ அடுத்தது 5வது சோல் ஜிம். சோல் ஜிம்லேயும் ஒரு 5 ஸ்டெப்பு நம்ம பிரிச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சென்டரிங். அதாவது நம்ம முதல்ல அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். சென்ட்ரு பாயிண்ட் என்னது, நான் ஆத்மா, சாந்த் ஸ்வரூப் ஆத்மா. உங்களுக்கு எந்த சமான் பிடிச்சிருக்கோ, பவித்ர ஸ்வரூப் ஆத்மா, அந்த மாதிரி தேக சம்பந்தம் அது எல்லாத்துலேருந்து உங்களை டிட்டாச் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க, நான் பவித்ர ஆத்மா அப்படின்னு. இப்போ அடுத்து சோல் ஜிம்மில் 2வது ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் எந்த சன்ஸ்காரில் ஒர்க் பண்ண நினைக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு தூய்மையில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ அது ரிலேட்டடான சவமான் எழுதுங்க. அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள். அஃபர்மேஷன்ஸ் மாதிரி உங்களுக்குள்ளார யோகாவில் படுக்கும்போது, எந்திரிக்கும் போது, எல்லா கர்மம் செய்யும்போது. உதாரணத்துக்கு நான் பவித்ர ஆத்மான்னு மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக நிறைய சவமான்ஸ் எழுதுங்க. நான் பத்தீத் பாவனி ஆத்மா, எந்த ஆத்மா பத்தீத்தாக இருக்காங்க அவங்கள பாவன் செய்யக்கூடிய ஆத்மா நான். என்னோடய வைப்ரேஷன் மூலியமாக ஆத்மாக்களுக்கு தூய்மை சக்தி கிடைக்கிது. அந்த மாதிரி நல்ல அந்த சம்மான்லேயே நவீனதா கொண்டு வாங்க. அடுத்து 3வது
ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அடுத்து வந்து 3வது ஸ்டேஜ் என்னென்னா விஷுவலைசேஷன். நீங்கள் எந்த சௌமான் வந்து எடுத்துக்கிட்டிங்களோ அதை வந்து விஷுவலாக பார்க்கணும். உங்கள் முன்னாடி ஒரு படம் ஓடுற மாதிரி தெளிவாக அது தெரியணும். நான் தூய்மையான ஆத்மானா அந்த இதை பாருங்கள், அந்த லைட்லேருந்து அந்த ஒயிட் கலர் ரேஸ் வந்து நாலாப்புறமும் போகுது, எல்லாருக்குள்ளாரையும் போகுது, மற்றவங்களையும் அந்த மாதிரி தூய்மையான ஆத்மான்னு பாருங்கள். ஸோ அந்த விஷுவலைசேஷன் வந்து தெளிவாக வந்து நீங்கள் பார்க்கணும். இது 3வது ஸ்டெப். அடுத்து 4வது பாயிண்ட் வந்து இன்றைக்கி முழு நாள்லேயும் நான் எந்த இடத்துல அதை வந்து அப்ளை பண்ணணும். இந்த ஒரு சம்மானம் எடுத்திருக்கேன், இந்த சன்ஸ்கார்னால் அது எந்த இடத்துல நான் அதை அப்ளை பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ தூய்மைக்கான சம்மானம் எடுத்தோன்னா எனக்கு காம விகாரத்துக்கான ட்ரிகர் எப்போ வருது? முழு நாளும் வராது. நம்ம யோகா பண்ணுற மொழி படிக்க அந்த நேரத்தில் வராது. முக்கியமாக எப்போ அந்த பெட்டில் போய் படுக்கிறோமோ ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அப்போ தான் வந்து அது ட்ரிகர் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா பெட்டில் போகும்போது அங்கே மனசு சாந்தமாகிடுது. அப்புறம் என்ன ஆகுது, உள்ளார உள்ள விகாரங்கள்லாம் வெளிவர ஆரம்பிக்குது. சில பேருக்கு இது வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வேறு ஏதோ ஒரு விகாரம் ப்ராப்ளமாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை அக்யூரேட்டாக கொஞ்சம் டீப்பாக போய் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக இதை வந்து ஒரு பவர்ஃபுல் சங்கல்பால் லாக் பண்ணிடணும். இதுதான் வந்து சோல் ஜிம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக இன்னிலேருந்து ரீடர்ஸ் கிளப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரீடர்ஸ் கிளப்பில் வந்து நாளைக்கு என்ன முறையில் ரிவிஷன் பண்ணுவோமோ அது இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து 8லேருந்து 8:30 வரைக்கும் படிப்போம். ஸோ டெலிகிராமில் அதோட லிங்க் இருக்குது, நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes அந்த முறையில் எப்படி டெக்னிக்கில் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 நிமிஷம் எல்லோரும் சேர்ந்து யோகா பண்ணிவிட்டு அப்புறம் 10 நிமிஷம் அந்த முரளியை ஃபாஸ்ட் டெக்னிக்கில் படிப்போம். அப்புறம் முரளி முடித்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு 2 நிமிஷம் ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த இது